தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஹிந்து மதத்தில் இருக்கும் பாகுபாடுகளை களைவதற்கு RSS பெரும் பங்காற்றியது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். டெல்லி அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது RSS நூற்றாண்டு சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார். தபால் தலையில் 1962ஆம் ஆண்டு சீன போருக்கு பிறகு 1963ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் RSS அமைப்பு பங்கேற்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. நினைவு நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் பிரதமர் மோடி பேசுகையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு RSS அமைப்பு உருவானது தற்செயல் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு பாரம்பரியத்தின் மறுமலர்ச்சியாகும். தேசத்தின் கட்டமைப்புக்கு RSS சேவகர்கள் தங்களை அர்ப்பணித்துள்ளனர். RSS அமைப்பு நடத்தும் ஷாக்கா ஒவ்வொருவருக்கும் உத்வேகம் அளிக்கும். நான் என்ற மனநிலையில் இருந்து நாம் என்ற மனநிலைக்கு மாறுவதற்கு அது உதவுகிறது என்று பிரதமர் மோடி பேசினார். பின்னர் தான் RSS அமைப்பை வேறாக கொண்டவன் என்பதில் பெருமை அடைவதாக தெரிவித்த பிரதமர், தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டிய இயக்கம்தான் RSS என்று பெருமிதத்துடன் கூறினார். 1984ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த கலவரத்தில் சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக வேதனையுடன் குறிப்பிட்ட பிரதமர், அவர்களுக்கு RSS அமைப்பே அடைக்கலம் கொடுத்தது என்று வரலாற்றை மேற்கோள் காட்டினார். அடுத்ததாக RSS அமைப்பின் மீது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தார் என்று கூறிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் RSS செய்த சேவையை உலகமே வியந்து பார்த்தது என்று புகழாரம் சூட்டினார். பின்னர் ஜாதி ரீதியிலான பாகுபாடும் பிற்போக்கான பழக்க வழக்கங்களும் ஹிந்து மதத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தன என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். அவற்றை களைவதற்கு RSS அமைப்பு பெரும் பங்காற்றியது என்றும், வார்தாவில் இருக்கும் RSS முகாமிற்கு சென்ற காந்தி அந்த அமைப்பில் இருக்கும் சமத்துவம் நல்லிணக்கம் குறித்து பாராட்டியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். முக்கியமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் ஆன்மா என்றும், அதற்கு குந்தகம் ஏற்பட்டால் இந்தியா பாதிக்கப்படும் எனவும் பிரதமர் மோடி கூறினார். சட்டவிரோதமாக ஊடுருபவர்கள் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாகவும், இந்த விவகாரத்தில் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார்.